வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிபி அதாவது கரூர் வைஸ்யா பேங்க்கில் இருக்கிற கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? அதுக்கான கால்குலேஷன். அதாவது நம்ம ஒரு ரூ. 2,00,000 கோல்டு லோன் வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு எத்தனை கிராம் அடகு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் அண்ட் ஒரு கிராமுக்கு எவ்வளோ ரூபா பணம் தராங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னுமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான், அது மட்டும் இல்லாமல் கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ், கோல்டு சேவிங், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட், இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதிரி, அதாவது இன்றைக்கி நம்ம கேவிபி பார்க்குறோம், ப்ரைவேட் செக்டார் பேங்க். அதே மாதிரி நிறைய ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் என்ன அப்படின்றதும், அண்டு நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பற்றின டீட்டெயில்ஸும் அதோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது இல்லாமல் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ், அதாவது ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் இதுவுமே நம்ம போட்டுட்டு வரோம். இது இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கரூர் வைஸ்யா பேங்க்கில் இருக்கிற கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக தங்க நகை கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து வட்டி வந்து ஓரளவுக்கு குறைவாக இருக்கும். ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான வட்டி இருக்கும். பட் இருந்தாலும் கிராமுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அண்ட் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து அக்கௌண்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லையுமே நம்ம அக்கௌண்ட் இருக்கும். ஸோ கோல்டு லோன் எடுக்கிறப்ப நமக்கு எங்கே சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அங்கேயே தான் நம்ம வந்து கோல்டு லோன் எடுப்போம் இல்லையா? ஸோ இதுக்காக புதுசாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் இருக்கிற கோல்டு லோனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு லோன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற லோன்ஸை விட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைவாக இருக்கும். அண்டு நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை இப்போ நம்ம வெளியில் கடன்னு போய் கேட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். நமக்கு கிடைக்கும், கிடைக்காது. பட் நம்மகிட்ட தங்கம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம லோன் வந்து வாங்க முடியும் அதை வச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கோல்டு லோன் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கரெக்டாக பே பண்ணி அந்த அமௌண்ட்டையும் நம்ம ரீபே பண்ணிவிட்டு நகையை திருப்பணும் அப்படின்னா தான் நமக்கு லாபம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தங்கத்தை வச்சு கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் கரெக்டாக அதுக்கான வட்டியும் அசலையும் சேர்த்து கட்டி லோனை முடிச்சுட்டு உங்கள் நகையை திருப்பறதுக்கு பாருங்கள். இல்லைனா நமக்கு நஷ்டமாக இருக்கும். ஏன்னா தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்குது. திரும்ப நம்ம புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப தங்கத்தை இந்த அளவுக்கு நம்மளால் வாங்க முடியாது. ஸோ இருக்கிற நகையாவது நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அண்டு இன்றைக்கி நம்ம கேவிபியோட கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்கன்றப்ப பேசிக் டீட்டெயில் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது நமக்கு எவ்வளோ வந்து மினிமம் லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். கோல்டு நம்ம வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ மினிமமாக கிடைக்கும்னா 10,000 ரூபாயிலேருந்து நம்ம வாங்க முடியும். அண்டு மேக்ஸிமமாக லோன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 லட்சத்துலேருந்து 75 லட்ச ரூபா வரைக்கும் கூட கிடைக்கும். பட் அது வந்து நம்ம வாங்குகிற லோனை பொறுத்து, டென்னரை பொறுத்து இருக்குது. இப்போது தங்க நகை கடன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கான லோன் இருக்குது, நம்ம நார்மலாக வாங்குகிற மல்டிபர்பஸ் லோன் இருக்குது, அண்டு ட்ரேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டு நம்ம எதுக்காக வாங்குகிறோன்றதை பொறுத்து 25 லட்சத்துலேருந்து 75 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து கிடைக்கும். அண்டு ரீபேமெண்ட் டென்னோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 மாதம், 6 மாதம், 12 மாதம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுன்றதை பொறுத்து நம்ம வந்து லோன் அமௌண்ட் வந்து டென்னோரை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்தது நம்ம தங்கம் வைக்கிறோம் இல்லையா? அந்த வைக்கிற தங்கத்தோட பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ இங்க கேவிபில வந்து பார்த்தீங்கன்னா, 22 கேரட் கோல்டு வந்து இருக்கணும். ஒரு சில பேங்க்ஸ் அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, 18 கேரட், 20 கேரட் எல்லாமே கூட நம்ம வச்சு வாங்க முடியும். அதுக்கான ரேட் வந்து நமக்கு குடுப்பாங்க. இங்க வந்து அவங்க வெப்சைட்ல போட்டிருக்கிறது 22 கேரட் வந்து கோல்டு வந்து பியூரிட்டி இருக்கணும் அப்படின்றதும். அண்ட் கோல்டு காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 கிராம் வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதுவுமே வந்து அந்த கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம பேங்க்ஸ்லேருந்து வாங்குன கோல்டு காயினா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மேபி அது 24 கேரட் பேங்க்ஸ்லேருந்து நம்ம வாங்குன காயினா இருக்கும். எக்ஸாக்ட்டா என்னன்னு தெரியல. பட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, 50 கிராம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கோல்டு காயின் வைக்கலாம். அதுவுமே பேங்க்ஸ்ல சோல்ட் பண்ண காயினா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 1 கிராமுக்கு எவ்வளோ பணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ரூ. 5,765 வந்து தராங்க. 22 கேரட் பியூரிட்டி கோல்டுக்கு இப்போதைக்கு. அதாவது இந்த அமௌண்ட் என்னையிலேருந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மே 4, 2025லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில வந்து 1 கிராம் தங்கத்துக்கு அவங்க குடுக்குற அமௌண்ட் வந்து ரூ. 5,765 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இது இல்லாம நமக்கு ப்ராசஸிங் ஃபீ சார்ஜ் இருக்கு. நம்ம இப்போ கோல்டு லோன் வாங்குறப்ப. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் லிமிட்ட பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க ஒரு ரூ. 50,000 வரைக்கும் வாங்குறீங்க லோன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒவ்வொரு ரூ. 100க்கும் 40 பைசா அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்றாங்க. மேக்ஸிமமா நீங்க 50,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ரூ. 200 வரைக்கும் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து வரும். இதே ரூ. 1,00,000 வரைக்கும் லோன் வாங்குறீங்க அப்படின்னா, அதே ரூ. 100க்கு 40 பைசான்ற கணக்குல மேக்ஸிமமா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 400 நீங்க ரூ. 1,00,000 லோன் வாங்குறீங்கன்னா, ரூ. 400 வந்து ப்ராசஸிங் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது ரூ. 1,00,000லேருந்து ரூ. 2,00,000க்குள்ள நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு 40 பைசா அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமமா ரூ. 2,00,000 நீங்க வாங்குறீங்கன்னா, ரூ. 800 வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜ் பண்றாங்க. அடுத்தது உங்களுக்கு ரூ. 2,00,000லேருந்து ரூ. 3,00,000க்குள்ள நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளாட்டா வந்து அமௌண்ட் வந்து ப்ராசஸிங் ஃபீயா வாங்குறாங்க. அதாவது ரூ. 1,000. ஸோ நீங்க ரூ. 2,00,000லேருந்து ரூ. 3,00,000க்குள்ள எந்த அமௌண்ட் வாங்குனாலுமே ஃப்ளாட்டா ரூ. 1,000 வந்து ப்ராசஸிங் சார்ஜ். அண்ட் ரூ. 3,00,000க்கு மேல நீங்க எவ்வளோ வாங்குனாலுமே, அதுக்கு வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா ரூ. 2,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸிங் ஃபீ. இது வந்து நம்ம வாங்குற லோன் அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த அமௌண்ட் வந்து வருது. இது இல்லாம அதர் சார்ஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அப்ரைசர் சார்ஜஸ் வரும். ஸோ அது எவ்வளோ நம்ம சொல்றாங்களோ அந்த அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ நம்ம லோன் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், ப்ராசஸிங் ஃபீலாம் பார்த்தோம். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10.65லேருந்து 10.75% வரைக்கும் போடுறாங்க மேக்ஸிமமா. ஸோ ஆவரேஜா போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 10.65 நம்ம வந்து ஜுவல் லோனு 12 மந்த்ஸ்க்கு நம்ம வாங்குறோம் அப்படின்றப்போ, 1 வருஷம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, 10.65% வந்து லோன் வந்து குடுக்குறாங்க. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு பெர் ஆனம்க்கானது. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ரூ. 2,00,000 லோன் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப, அதுக்கு எவ்வளோ கிராம் நம்ம வந்து அடகு வைக்கணும் அப்படின்றதும், அதுக்கு வட்டி எவ்வளோ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதாவது 1 கிராமுக்கு வந்து ரூ. 5,765 தராங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு ரூ. 2,00,000 தேவை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 36 கிராம் அதாவது 4½ சவரன் நீங்க அடகு வைக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு ரூ. 2,07,540 கிடைக்கும். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா 2 லேக்ஸ் வேணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, 36 கிராம் வைக்கலாம். பட் நமக்கு குடுக்குற நகையில வந்து டஸ்ட் இருக்கு, ஏதாவது கழிக்கிறது, இல்ல அந்த மாதிரி ஸ்டோன் இருக்கு, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்ட விட கம்மியா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் குறைச்சு குடுத்தாங்கன்னா. ஸோ 36 கிராம் வச்சோம்னா ரூ. 2,07,000 இல்ல 40 கிராம் அதாவது 5 சவரன் நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 2,30,600 வருது. ஸோ இதுல உங்களுக்கு 1 ஆர் 2 கிராம்ஸ் குறைச்சாங்க அப்படின்னாலுமே நமக்கு ரூ. 2,00,000 மேல ஷூரா கிடைக்கும். அதிலேயே வந்து அவங்க ப்ராசஸிங் ஃபீ, அப்ரைசர் சார்ஜஸ் இது எல்லாமே கழிச்சிட்டு குடுத்தாங்கன்னா கூட ₹2,00,000 வந்து நமக்கு கையில கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க 4.5லேருந்து 5 சவரன் வரைக்கும் வைக்கிறப்ப நமக்கு ரூ. 2,00,000 லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து கேவிபி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டா அவங்க 1 கிராமுக்கான ரேட் ஃபிக்ஸ் பண்ணத வச்சு நம்ம இந்த கால்குலேஷன் போடுறோம். பிகாஸ் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கோல்டோட ரேட் ஏறுறத பொறுத்து நமக்கு இருக்கு. மார்க்கெட் ரேட் என்னன்றத பார்த்துட்டு, அத வச்சு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
அடுத்தது இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 5 சவரன் கொண்டு போகிறீங்க. அது கல்லு நகை இருந்தால் அதில் கழிப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி டஸ்ட் இதெல்லாம் இருக்குன்னா, ஸோ சேஃபாக நம்ம ஒரு 5 சவரன் கொண்டு போனோம் அப்படின்னா, நிச்சயமா நமக்கு ரூ. 2,00,000 வரைக்கும் லோன் கையில் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஒரு 40 கிராம் அதாவது 5 சவரன் அடகு வைக்கிறீங்கன்னா, நமக்கு அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் ஃபுல்லாக குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரூ. 2,30,600 குடுக்குறாங்க. இதுக்கு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 10.65% பெர் ஆனம்ன்ற ரேட்டில நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 24,559. இது வந்து 1 வருஷத்துக்கான வட்டி. 1 வருஷத்துல நம்ம வந்து இத டென்யூர் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர். ஸோ 1 இயர்ல நம்ம வந்து 1 இயர் முடிஞ்சதும் நம்ம லோன் அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கட்டி நம்ம நகைய திருப்பணும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ வருதுன்னா, ரூ. 24,559 வருது. ஸோ மொத்தமா நீங்க 1 இயர்ல ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,54,559. இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா நான் சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கேஸ் நீங்க மாசம் மாசம் கட்டுறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட பிரிச்சு நம்ம மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கூட கட்டிக்கலாம். உங்களுக்கு மொத்தமா கட்ட முடியாது. இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வரேன். இல்ல அசலையும் நீங்க சேர்த்து கட்டணும்னாலும் மாசம் மாசம் கட்டிட்டே வரலாம். உங்களுக்கு வட்டி இன்னுமே குறையும். இல்ல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ட கட்டுறீங்கன்னா, மாசம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24,559 டிவைட் பை 12 போட்டிங்கன்னா, 1 மாசத்துக்கான வட்டி எவ்வளோன்னு கிடைக்கும். ஸோ ரூ. 2,047. ஸோ நீங்க ஒரு ரூ. 2,00,000 மேல லோன் வாங்குறீங்க அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ரூ. 2,000 நமக்கு வந்து வட்டியா வருது. ஸோ மாசம் இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டிட்டே வந்து 1 வருஷம் முடிவுல அசல கட்டி நீங்க நகைய வந்து திருப்பிக்க முடியும். ஸோ இதுதான் கால்குலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கேவிபில கோல்டு லோன் வாங்குறப்ப நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆச்சி. நன்றி, வணக்கம்.